நெக்ஸ்ட் மந்த் நடக்க போகிற இந்தியா vs ஆஸ்திரேலியா ஓடிஐ சீரிஸுக்கு ஒரு ப்ராக்டிஸ் மேட்சாக வந்து இந்தியாவோட ஏ ஸ்குவாட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இந்தியா ஏ ஸ்குவாடில் ஃபஸ்ட்டு ஓடிஐக்கு வந்து பார்த்திங்கன்னா ராஜத் பட்டிதாரை கேப்டனாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் ஓடிஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா திலக் வர்மா கேப்டனாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைடான விஷயம் அப்படி என்ன அப்படின்னா, ராஜத் பட்டிதார் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டொமஸ்டிக் மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. நிறைய ட்ராஃபிஸ் வந்து ரீசெண்டாக வின் பண்ணியிருக்காரு. ஆர்சிபிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ராஃபி வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்குண்டான வந்து பலன் தான் வந்துட்டு இந்த கேப்டன்சி அவருக்கு கம்பெனி கொடுத்துருக்கு. ஸோ அதை அவர் கரெக்டாக வந்து பயன்படுத்தினார் அப்படின்னா அவர் கண்டிப்பாக நேஷனல் டீமில் செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அவர் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா திலக் வர்மாவையும் கேப்டனாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் யங் கேப்டனாக வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் ஓடியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து விளையாட போகிறாரு. ஸோ இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர்த்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க கண்டிப்பாக நேஷனல் டீமில் செலக்ட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு எல்லா இந்தியன் ஃபேன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னோன்னா கம்மிங் இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது. ஸோ அதுக்கு உண்டான போட்டிகள் வந்து நிறையவே இருக்கும். யாருக்குமே செக்யூரான பிளேஸே கிடையாது. யார் வேணால் எப்போ வேணால் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போவாங்க, உள்ளே வருவாங்க. ஸோ அதை கவனத்தில் கொண்டு நல்ல விளையாட்டை வந்து வெளிப்படுத்தி நல்லா விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்குவாடில் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் அவுட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.